இஸ்லாமிய வரலாற்றை ஒரு புரட்டி போட்ட ஒரு நாள். அன்றைய நாள் அந்த சம்பவம் நடக்கவில்லை என்றால் we are nothing here. நம்ம யாருமே இங்க இருந்திருக்க முடியாது. பழைய வரலாறுகளை, பண்டைய வரலாறுகளை பார்ப்பதை போல, இலங்கையினுடைய பழங்குடி முஸ்லிம்களின் வரலாறுகளை பார்ப்பதை போல, வரலாற்று நூல்களில் உள்ள பல்வேறு வரலாறுகளை பார்ப்பதை போல இன்றும் அந்த வரலாறுகளை பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பத்ருடைய போர்க்களம் பேசப்படுவது முக்கியமல்ல. அன்றைய பத்ருடைய போர்க்களத்தில் நடந்த சம்பவம் என்ன? அன்றைய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், இன்றைய தினம் நாங்கள் சொற்பமானவர்கள் இருக்கிறோம், இவர்கள் அழிக்கப்பட்டால் உன்னை வணங்க யாருமே இருக்க மாட்டாங்க யா அல்லாஹ் என்று கதறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பக்கத்துல நின்று சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் போதும், நீங்க கையேந்தி அல்லாஹு தஆலா ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டான், போதும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஏந்தினார்கள். நபி அவர்கள் இதற்கு முன்னரும் கடுமையாக துன்பப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மார்க்கம் இந்த மார்க்கம். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு போற மார்க்கம் அல்ல இது. தாயிஃபுடைய சம்பவம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக காயப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டார்கள். பத்ருடைய போர்க்களம் 15 நிமிடத்தில் சொல்லி முடிக்கின்ற ஒரு போர்க்களம் அல்ல. உஹதுடைய போர்க்களம் 15 நிமிடத்திலே சொல்லி முடிக்கின்ற ஒரு போர்க்களம் அல்ல. ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், பத்ரை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல. உஹதுடைய போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டு பல்லுடைபட்டு ரத்தம் ஓடுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இதைவிட மோசமான ஒரு நாள் உங்களுக்கு இருந்திருக்குமா? நபியவர்கள் சொன்னார்கள், ஆம் ஆயிஷா, இருக்கிறது. தாயிஃபுடைய நாளை விட மோசமான நாள் எனக்கு இல்லை. விரட்டப்பட்டு வருகிறேன், என்னுடைய காலில் இருந்து இரத்தம் ஓடுகிறது, என் பாதணியும் அந்த இரத்தமும் என்னுடைய காலில் ஒட்டி கொள்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை, கல்லறிபடுகிறேன், பைத்தியார் என்று சொன்னார்கள், கல் வீசப்பட்டது, நோவினைப்படுத்தப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் என்னை என்னாலே புரிய இயலாத அளவுக்கு நான் சுயநினைவை இழந்திருந்தேன் ஆயிஷா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஹதுடைய போர்க்களத்தில் தனக்கு மிகவும் நேசமான ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பறிகொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதறி கதறி அழுதார்கள். ஒரே காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை நிறைவேற்றப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை சஹாபாக்களிடம் இருந்து புறக்கணிக்கப்பட்டது. அதோடே அந்த யுத்தகளம் முடிஞ்சது. வெற்றியை நெருங்கி வந்த அந்த போர்க்களம், வெற்றியை அல்லாஹு தஆலா 99.9 99% கொடுக்க நாடிய பொழுது, வெறுமனே இந்த உலக ஆசைக்காக வேண்டி ஜபலுர் ருமாத்தில் இருந்த மலாயிக்காமார்கள், ஜபலுர் ருமாத்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பறிவதற்காக வேண்டி வைத்திருந்த சஹாபாக்கள் அந்த கனிமத்து பொருட்களை அள்ளி கொண்டு போவதற்கு உலக ஆசையில் இறங்குகிறார்கள். அந்த இடத்தில் நபி அவர்களுடைய கட்டளை மீறப்படுகிறது. அல்லாஹு தஆலா அப்படியே யுத்தத்தை மாத்தி புரட்டி கொடுக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்ன? இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இந்த வரலாறுகள் ஒரு குடும்பமே தியாகம் செய்தது. சபரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதுகுமுல் ஜன்னah. யாசிருடைய குடும்பமே, யாசிருடைய குடும்பமே, பொறுமையாக இருங்கள், நீங்கள் செல்ல போகின்ற இடம் சொர்க்கம் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இது எங்களுடைய ஞாபகத்துக்கு வரவில்லையா? ரமதானுடைய 17 நாட்கள் முடிகிறது, சர்வ சாதாரணமாக நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் கேட்க வேண்டும், இந்த 17 நாட்களில் நான் என்ன அமல் செய்திருக்கிறேன்? வெறுமனே யுத்தகலங்கள் பேசப்படுவதில் அர்த்தமில்லை. ரமதானுடைய நோன்பினுடைய மகிமை பேசப்பட்டது. 16 நாட்கள் தொடர்ந்து மார்க்க உபன்யாசங்கள் நிகழ்த்தப்பட்டது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆசை ஊட்டப்பட்டது, சொர்க்கம் தொடர்பாக ஆர்வம் ஊட்டப்பட்டது, உபரியான வணக்கங்களுடைய நன்மைகள் என்ன என்பது தொடர்பாக ஆர்வம் ஊட்டப்பட்டது. இந்த ஊட்டப்பட்ட விடயங்கள் எத்தனை எங்களுடைய உள்ளங்களை சென்றடைந்திருக்கிறது? அல்லது கேட்ட விடயத்தை, எத்தனை விடயத்தை நான் என் வாழ்வில் அமுல்படுத்த தொடங்கி இருக்கிறேன்? அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதெல்லாம் இதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், இதுவரைக்கும், மௌத் வரைக்கும். அல்லாஹ்வுடைய ஞாபகங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விடயங்கள், ஆர்வம் ஊட்டப்பட்ட விடயங்கள். ரமதானிலே காலம் எப்படி கழிக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாட்கள் வந்தால் வஷத்த மிஅஸரஹு, தன்னுடைய ஆடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள், இபாதத்துக்கு தயாராகுவார்கள். அப்படின்னா 20 நாள் இபாதத்து செய்யலையா? அதை விட தன்னை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். நபியவர்கள் ஏனைய காலங்களில் அதிகம் சதக்கா செய்திருக்கிறார்கள். ஆனால் ரமதானுடைய காலம் வந்தால் அதிகமாக அதை விட செய்வார்கள். ஆர்வம் ஊட்டப்பட்டது. இபாதத்துக்களை அதிகம் செய்யுங்கள் என்று ஞாபகம் ஊட்டப்பட்டது. இதெல்லாம் எப்ப ஞாபகம் வரும் தெரியுமா? ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத்
ஃபயகூல் ரப்பிர்ஜுஊனி, எல்லாத்தையும் கேட்டுக்கு இருந்து போட்டு கடைசியில் இந்த தொண்டை குழிக்கு மலக்குல் மௌத் வரக்கொல ரப்பிர்ஜுஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹா, யா அல்லாஹ் அமல் செய்ய போறேன் யா அல்லாஹ், என்ன கொஞ்ச நாளைக்கு விட்டுடு யா அல்லாஹ், கொஞ்ச நாளைக்கு தந்தா போதும் யா அல்லாஹ். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் நான் சதக்கா செய்ய போறேன், நல்லவனாக போறேன் யா அல்லாஹ், என்ன விட்டுடு யா அல்லாஹ் அப்படின்னு கெஞ்சுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மற்றொரு இடத்துல சொல்றான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், இந்த பாவம் செய்றவனுக்கு தௌபா கிடையாதுப்பா, உங்களுக்கு தௌபா இல்ல. என்னடாது? அல்லாஹு தஆலா தௌபா செய்பவர்களை விரும்புகிறான், அல்லாஹு தஆலா தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான். யாருடைய தௌபாவுக்கு இடம் இல்ல எது வரைக்கும் தெரியுமா? மௌத் வந்துட்டு நெருக்கமாகிட்டு மலக்குல் மௌத்த பார்த்தாச்சு, யா அல்லாஹ் நான் உனக்கிட்ட சரணடைஞ்சிடறேன் யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாசத்தை எப்படியெல்லாம் கழிக்கணும்னு நினைச்சுக்கிருந்தேன், ஆனா கழிக்க முடியாம போயிட்டு யா அல்லாஹ், எனக்கு முன்னால என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, இந்த மனைவி, என்னுடைய மக்கள், என்னை சுத்தி இருக்கிற பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாமே என்ன அப்படி ஒரு மாயையாக வந்து என்னை ஏமாத்தி போட்டியா அல்லாஹ். ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன், இப்பவே நான் தௌபா செய்றேன் யா அல்லாஹ். வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், உங்களுக்கெல்லாம் தௌபா கிடையாதுப்பா, நீங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள்னா யாரு? நமக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா? கலாகத் இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது, கடைசி நேரத்தில் என்ன நடக்க போகிறது என்கிற சிந்தனைகள் இல்லையா நமக்கு? இல்ல நம்ம நம்பலையா? மறுமையை நம்பலையா? மௌத்த நம்பலையா? இதெல்லாம் நம்பிக்கை இருந்தும் ஏன் அல்லாஹ் விட்டு தூரமா, இந்த நம்பிக்கை இருந்தும் ஏன் அல்லாஹ் விட்டு தூரமா போறோம் என்று சொன்னா, நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இல்லை. இப்படி எல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எங்க நடக்க போகுது? ஒரு பகுதி இஸ்லாம் ஆர்வமூட்டும், மற்றைய பகுதி இஸ்லாம் கடுமையாக இப்படியெல்லாம் சோதிக்கப்பட போகிறீர்கள், இப்படியெல்லாம் நிகழப் போகிறது. இதையெல்லாம் யோசிச்சு கொள்ளுங்கப்பா. சபாத்துன் யுமில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு, கடைசி நாள்ல கடைசியில கடுமையாக சூரியன் ஒரு சாண அளவு வருகிற பொழுது நிழலே இல்ல அங்க கொல. அல்லாஹு தஆலா பட்டியலிட்ட கூட்டத்துல ஒரு கூட்டம் யாருன்னு தெரியுமா? ரஜுலுன் ذكرல்லாஹ ஃபாலியன், ஒரு மனுஷன் அல்லாஹ்வை நினைக்கான் தனியிருந்து, வஃபாலத் ஐனா, அவனுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் வருகிறது. எப்ப கண்ல இருந்து தண்ணி வரும்? யார கண்ல இருந்து அல்லாஹு தஆலாவை தனிமையாக நினைக்கிற பொழுது தண்ணீர் வரும். இதை நினைக்கணும், இந்த சம்பவத்தை நினைக்கணும், இந்த அல் குர்ஆனிய வசனத்தை ஞாபகப்படுத்தணும். அல்லாஹ் சொல்றான், உலாயிக அத்ததுனா லஹும் அஸாபன் அலீமா, அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், தப்பவே இயலாது. அல்லாஹ் திரும்ப சொல்றான், யுபஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி, இந்த பிள்ளைக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி இந்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு தூரமாகி பிள்ளைக்கு தேடணும், மனைவிக்கு தேடணும் என்றெல்லாம் தேடி திரிஞ்சீங்களே, இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன செய்வான் தெரியுமா? வஸாஹிபதிஹி வஅஹி வஃஸீலதிஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, இந்த பிள்ளைக்காக வேண்டி, இந்த பொருளாதாரத்துக்காக வேண்டி, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அடமானமா அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு, அல்லாஹ் எல்லாத்தையும் வெச்சிக்க என்ன விட்டுரு, எல்லாத்தையும் வெச்சிக்க என்ன விட்டுடு என்று சொல்லி தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி செய்வான். இதுதான் அவனுடைய நிலையாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன் நாகிசு ரூஸிஹிம், இந்த பாவிகள் அல்லாஹு தஆலா கிட்ட போனோன்னு அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு, இந்த ரப்பிஹிம் ரப்பனா அபுசர்னா, யா அல்லாஹ் பார்த்துட்டோம் யா அல்லாஹ், எதையெல்லாம் சொன்னியோ அவ்வளோத்தையும் பார்த்துட்டோம் யா அல்லாஹ், வ சமிஅனா, கேட்டுட்டோம் யா அல்லாஹ், நீ சொன்ன எல்லாத்தையும் நேரடியா கேட்டுட்டோம் யா அல்லாஹ், ஃபர்ஜினா, எங்களை விட்டுடியா அல்லாஹ், எங்களை விட்டுடியா அல்லாஹ், நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன், நல்ல உறுதியோட போய் நாங்க சாலிஹான அமல் செய்ய போறோம் யா அல்லாஹ் என்று இந்த ரமலானுடைய காலத்தை, தன்னுடைய வாழ்க்கைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, லா தஸூலு கதம அபதின் ஹத்தா துஸ்அல அர்பஈன், நாலு விஷயத்தை பத்திய கேள்விக்கு பதில் சொல்லாம காலை தூக்கி வைக்க இயலாது. அன் உம்ரிஹி, உன்னுடைய வாழ்க்கையை எப்படிப்பா கழிச்சாய், வ அன் ஷபாபிஹி, உன்னுடைய இளம பருவத்தை எப்படிப்பா கழிச்சாய். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, இடது கையில் அந்த
ஏட்ட வாங்கும் போது யாலை தனியில மூத்த கிதாபியா இது எனக்கு கிடைக்காம இருந்திருக்க கூடாதா, வலம் அதிரிமா ஹிசாபியா இப்படி ஒன்று நடக்கும் என்று தெரியாம இருந்துட்டனே, யாலை தஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா நான் சேர்த்து வச்சது எல்லாமே எனக்கு பயன் இல்லாம போயிட்டுதே, ஹலக அன்னி சுல்தானியா என்னுடைய ஆட்சி அதிகாரம் பதவிகள் எல்லாம் இல்லாம போயிட்டுதே. இப்படியே சொல்லி கிரிக்கொள்ள அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு அவனை கொன்று போய் விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லு நரகத்துக்குள்ள கொண்டு போய் போடுங்க, சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திரான் ஃபஸ்லுகு 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். வெறுமனே இந்த தற்காலிகமான லஐபுன் வலஹ்புன் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் சொல்லிட்டான், இது வெறும் விளையாட்டு, வெறும் வீண், இதுல எந்த பிரயோசனமும் இல்ல. உங்களுக்கு பர்சகுடைய வாழ்க்கை இருக்குது, உங்களை எழுப்புற வரைக்கும் இருக்கின்ற மரணத்துக்கு பிறகு உள்ள பர்சகுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லுவீர்கள், எதுவுமே வேலைக்காகாது. உங்களுடைய உடல் பகுதிகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். வயோம யுஹ்ஷரு அதாஉல்லாஹி இலன்னார் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் உங்களுடைய கால்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்ப நீங்க கேட்பீங்க, லிம ஷஹித்தும் அலைனா ஏன்பா எங்களுக்கு எதிராக எங்களோட இருந்துட்டு பதில் சொல்றீங்க, எதிராக சாட்சி சொல்றீங்க? அப்ப எங்களுடைய உடல் உறுப்புகள் சொல்லும், அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை இந்த உலகத்துல பேச வச்சானே அந்த அல்லாஹு தஆலா, அவன் தான் இன்றைக்கு எங்களை பேச வச்சிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே சலுகை கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. எங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் பாழாக்கிவிட்டு, மொத்த ரமதானுடைய காலத்தையும் பழுதாக்கிவிட்டு, இருக்கக்கூடிய நேரத்தை வீணாக எப்படி கழிப்பதென்று தெரியாமல் வீணாக்கிவிட்டு கடைசியாக தொண்டை குழி அடைகின்ற நேரம் வருகிற பொழுது இபாதத்துக்கான சாலிஹான அமல் செய்வதற்கான இன்னும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை திரட்டிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலாவிடத்திலே அல்லாஹு தஆலா சொன்னவாறு கேவலமாக அல்லாஹு தஆலா சொன்னானே, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா அவன் சொல்லுகின்ற வார்த்தை வெறும் வார்த்தை என்று சொன்னானே, அப்படி ஒரு வார்த்தையாக எங்களுடைய வார்த்தை இருந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா இனி இருக்கின்ற காலப்பகுதிகளை இதுவரை நாங்கள் கழித்ததை விட மிக அதிகமான இபாதத்துக்களோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.